ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெரிய மீன்களுக்கு சிக்கன் ஹார்ட்ஸ் தான் ஃபீட் பண்ண போகிறோம். போன வீடியோவில் சிக்கன் ஹார்ட் ஃபீட் பண்ணோம். அந்த சிக்கன் ஹார்ட் தண்ணிக்குள்ளே மூழ்கி தண்ணியும் கலங்கள்னால மீன்கள் சாப்பிட்றத சரியாக பதிவு செய்ய முடியாமல் போனது. அதனால் ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். இப்போ 2 மீனுமே சாப்பிட்றத எங்களால் பதிவு செய்ய முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த மீன்கள் ரெண்டுமே இந்த சிக்கன் ஹார்ட்டை ஃபுல்லாக சாப்பிட்றது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மார்பிள் கேட்ஃபிஷ் வந்து இந்த சிக்கன் ஹார்ட்டை சாப்பிட்டுட்ருக்கு. இதுக்கு மோப்ப சக்தி அதிகம்னால இது தான் முதல்ல வந்து சிக்கன் ஹார்ட்டை ட்ரை பண்ணுது. நல்ல இறுக்கமாக இந்த நூலில் கட்டியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுது. இப்படி சரி சின்ன சின்ன துண்டுகளாக இது கடிச்சு இருக்குது. எப்படியும் இதில் 3 துண்டுகள் இருந்தது, இப்போ பார்க்குறதுக்கு 2 துண்டுகள் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெயன் குராமி அதுவும் வந்து ஒரு சின்ன துண்டை தான் சாப்பிட்ருக்கு. இது 20 நிமிஷம் வீடியோ. இதுகள் சாப்பிட்றதுகளை மட்டும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கோல்ட் ஃபிஷ்ஷுகள் வரும்போது அதை மார்பிள் கேட்ஃபிஷ் அதுகளை விரட்டி விட்டுட்டு திரும்பவும் அதை ட்ரை பண்ணுது. இப்போ திரும்பவும் நம்ம ஜான் குராமி வருது, வந்துட்டு திரும்ப பார்த்துட்டு போகுது. அந்த திரும்பவும் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜான் குராமி வந்து இதுக்குள்ள சாப்பிட்றது நல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கு தெளிவாக. அது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுது. இப்போ தான் நம்ம தலைவர் ஆக்ஷனில் இறங்க போகிறாரு. ஒரே ஷாட்டில் சரி. அடுத்த துண்டையும் ஈஸியாக எடுத்துட்டார். இந்த மீனுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு இந்த நூலெல்லாம் எந்த நூலில் கட்டினாலும் எவ்வளோ இறுக்கமாக கட்டினாலும் அது ஈஸியாக எடுத்துரும். இப்போ கடைசி ஒரு சின்ன மிச்ச மீதி துண்டு இருக்குது. அதை இந்த மார்பிள் கேட்ஃபிஷ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.